இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட மாணிக்கம் தாகூர் முக்கியமான நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியில் திமுக பார்த்த உள்ளடி வேலை இருப்பதாக தாகூர் ஆதரவாளர்கள் கொந்தளிக்கின்றனர். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் காங்கிரஸை எப்படியாவது இடம்பெற வைக்க வேண்டும் என்று முதலில் இருந்தே படாத பாடுபட்டார் மாணிக்கம் தாகூர். திமுகவில் இருந்து காங்கிரஸை அத்துக்கொண்டு விஜயுடன் கரம் கோர்க்க திரைமறைவில் வேகமாக காய் நகர்த்தினார். ஆனாலும் அவருடைய முயற்சிக்கு எந்த பலனும் கிட்டவில்லை. காங்கிரசின் முக்கிய புள்ளிகளை வைத்து திமுக தனது தந்திரமான வேலையை காட்டி காங்கிரஸை தக்க வைத்துக் கொண்டது. முடிவில் திமுகவுடன் தொகுதி பங்கீட்டை பேசி முடித்து 28 இடங்களையும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியையும் பெற்றுக்கொண்டது காங்கிரஸ் தலைமை. இந்த நிலையில்தான் திமுகவை கடுமையாக விமர்சித்த மாணிக்கம் தாகூரின் ஆதரவாளர்கள் யார் தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர்களை வெல்ல வைக்க தேர்தல் வேலை செய்ய மாட்டோம் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி பிடித்தனர். இதற்கிடையே தொகுதி பங்கீட்டில் எப்படியாவது காய் நகர்த்தி மதுரை வடக்கில் தன்னுடைய ஆதரவாளர்களில் ஒருவரை களமிறக்க திட்டமிட்டிருந்த மாணிக்கம் தாகூர் திட்டம் பலனளிக்கவில்லை. இதனாலேயே அந்த தொகுதியை காங்கிரசுக்கு கொடுக்க மறுத்துவிட்டது திமுக. இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்களில் மாணிக்கம் தாகூரின் விருப்பம் என்ன என்பதை கூட தமிழக காங்கிரஸ் தலைமையும் கேட்கவில்லை. இதனால்தான் கடும் விரக்தியடைந்த மாணிக்கம் தாகூர் தனக்கு வழங்கப்பட்ட தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக கட்சித் தலைவர் கார்கேவுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறினர். இதற்கிடையே மாணிக்கம் தாகூர் ராஜினாமாவால் தென் மாவட்டங்களில் உள்ள திமுகவினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இனி தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றிக்காக காங்கிரசாருடன் சேர்ந்து செயல்படுவோம் என்றும் சொல்லி வருகின்றனராம்.